அந்த கர்மானா என்ன சாமி? அதாவது சஞ்சித கர்மம், அப்புறம் பிராரப்த கர்மம், அதுக்கப்புறம் ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்லி 3 வகையான கர்மாக்கள் இருக்கு. கர்மா 3 வகையானது, நம்ம செய்யக்கூடிய விஷயங்களும் 3 வகையானது. அதாவது மனம், வாக்கு. கார் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான் நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, பொறாமையா நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, மூச்சு காற்று வெளியில விடுறோம்ல, அப்ப ரிஜிஸ்டர் ஆயிரும் இங்க. அப்ப எண்ணத்தால் செய்யற அத்தனை கர்மா. இந்த விதின்னு சொல்றீங்கல்ல, விதியை மதியாலும் வெல்லலாம். அதற்கான ரகசியங்கள் தான் சித்தர்கள் சொன்ன ரகசியங்கள் தான் நான் சொல்ல போறேன். ஆனால் வெல்லவே முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எங்க நிக்குதுன்னா, எந்த சுவாமியை கும்பிட்டாலும் சரி, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, அங்கிருந்து வரக்கூடிய அந்த சுவாமியினுடைய அருள், அப்ப கும்பிட்டுட்டே மூச்சு காத்து உள்ள இழுக்கிறீங்கல்ல, இழுக்கும் போது ஒரு புழுவாக பிறந்து கொஞ்ச நாள் வாழ்ந்து செத்துட்டேன், அப்புறம் ஒரு பூச்சியா பிறந்து கொஞ்ச நாள் வாழ்ந்து செத்துட்டேன், பிறந்து செத்து பிறந்து செத்து பிறந்து செத்து பிறந்து செத்து. இப்பதான் எனக்கு புரியுது, என் ஆன்மா போய் சேர வேண்டிய இடம் ஒட்டுமொத்த பிறவிகளுடைய பாவத்துல இருந்து 1% எடுத்தா இதற்கான தண்டனை தான். சிவகலம்னு முதல்ல சொன்னல, அது சொர்க்கம். நரகம்ங்கிறது இருக்கு இல்லையா, அது எங்க இருக்கு? இந்த இப்ப நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம், பூமி தான் நரகம். இங்க பூமியில பிறந்த எவரும், புளிய மரம் ஒரு 10 வருஷம் ஆகும், நெல்லுக்கு 3 மாசம் ஆகும். அப்போ விதையின் வீரியத்துக்கு தக்கவாறு நீங்க எந்த அளவுக்கு அவன் கெட்டு போகணும்னு நினைச்சு மூச்சு காத்த வெளியில விட்டீங்களோ, அந்த வீரியத்துக்கு தக்கவாறு 1க்கு 100ஆக 10ஆக 100ஆக. சாமி சுகமே சொல்ல சாமி, சுகமே சொல்க. கர்மா இந்த வார்த்தை 1980க்கு முன்னாடி இல்லை 80க்கு அப்புறம் 1990 2000 கூட யாரும் யூஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரியல சாமி. சமீப காலமா 2014-15 இருந்து எல்லாருமே கர்மா கர்மா கர்மான்னு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கர்மா, நீ பிறந்தது காரண கர்மா, நீ கஷ்டப்படுறது காரண கர்மா, நீ நல்லா இருந்தாலும் காரண கர்மா அப்படின்னு சொல்லி கர்மா கர்மா கர்மான்னு பேசுறாங்க. நீங்க மிகச்சிறந்த மருத்துவர், யாருமே குணப்படுத்த முடியாது 2 நோய்கள் குணப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். ஆனா சிறந்த ஆன்மீகவாதின்றது எனக்கு தெரியும். அந்த கர்மானா என்ன சாமி? கர்மானா கர்மா தான். ஆக்சுவலா இப்ப ஏன் அதிகமா பேசுறாங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதுக்கு காரணம் மக்களிடத்துல ஒரு பெரிய ஆன்மீக விழிப்புணர்வு உண்டாயிருக்கு. அதுதான் விஷயம். கர்மா அப்படின்னு சொன்னா இது ஆரம்பத்துல இருந்து ஆதி காலத்துல இருந்தே உள்ளதுதான். அதாவது சஞ்சித கர்மம், அப்புறம் பிராரப்த கர்மம், அதுக்கப்புறம் ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்லி 3 வகையான கர்மாக்கள் இருக்கு. கர்மான்னா நம்ம செய்யறோம் இல்லையா, நல்லது செய்யறோம், புண்ணியம் செய்யறோம், பாவம் செய்யறோம், எது ஒன்று செய்தாலும் நம்முடைய செயல்கள் இந்த ஸ்பேஸ்ல ரிஜிஸ்டர் ஆகுது. சரிதானே? அப்ப எதெல்லாம் ரிஜிஸ்டர் ஆகுது? நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள், அதாவது கர்மா எப்படி ரிஜிஸ்டர் ஆகுது அப்படின்னு சொன்னா 3 வகையாக ரிஜிஸ்டர் ஆகுது. கர்மா 3 வகையானது, நம்ம செய்யக்கூடிய விஷயங்களும் 3 வகையானது. அதாவது மனம், வாக்கு, காயம்னு சொல்லுவாங்க. எண்ணம், சொல், செயல். அப்ப செயலால் ஒரு பாவத்தை செய்யறோம்னு வச்சுக்கோங்க, அல்லது புண்ணியத்தை செய்யறோம்னு வச்சுக்கோங்க, அது இந்த ஸ்பேஸ்ல ரிஜிஸ்டர் ஆகுது. ரைட். அடுத்து சொல்லால, அப்போ ஒரு வார்த்தையை சொல்றோம், ஒருத்தரை கூப்பிட்டு நீ நல்லா இருப்பான்னு சொல்லி மனப்பூர்வமாக ஆத்மார்த்தமாக வாழ்த்துறோம்னு வைங்களேன், அதுவும் ரிஜிஸ்டர் ஆயிரும். அதுவும் ரிஜிஸ்டர் ஆயிரும். பிளஸ் அது நமக்கும் பிளஸ் தான். அதை சொல்றேன் கேளுங்க. நீங்க ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க ஒருத்தரை வாழ்த்துனீங்கன்னா உங்கள் வாழ்த்து ஆத்மார்த்தமாக இருக்கும் பட்சத்தில் எதிராளி 10% அந்த வாழ்த்தால் பயனுறுவான் எனில் 100% வாழ்த்திய உங்களுக்கு பயனுண்டு. செயல் விளைவு தத்துவப்படி. அது அப்படின்னா என்ன உங்களுக்கு சொல்றேன், சரியா? அப்போ இந்த கர்மா அப்படிங்கிறது, அப்போ சொல்லால் சொல்லக்கூடிய அத்தனை விஷயமும் இப்ப முதல்ல வாழ்த்தணும், நல்லபடியா பதிவாயிருச்சு. இப்போ ஒருத்தனை இன்னைக்கு சாயந்தரம் 6 மணிக்கு உன் கையை வெட்டிடும்டா அப்படின்னு சொல்லி மிரட்டுறேன்னு வச்சுக்கோங்க, அவன் பயந்துட்டான். அந்த பய உணர்வு அவன்கிட்ட வெளிப்படுது, என்னுடைய வார்த்தை வெளில போகுது, 2 சேர்ந்து மெர்ஜ் ஆகி ரிஜிஸ்டர் ஆயிடும். சொல்ற புரியுதா? இது சொல்லால் செய்த பாவம். ரைட்டா? அடுத்து முதல்ல செயலால் செய்ததும் ரிஜிஸ்டர் ஆகுது, சொல்லால் செய்யறதும் ரிஜிஸ்டர் ஆகுது. சரி, அப்போ எண்ணத்தால் மனசுல நினைக்கிறேன், அவனை நான் மிரட்டவும் இல்லை, அவனை நான் வெட்டவும் இல்லை, செயலாலும் ஒரு பாவமும் செய்யல,
ஆனா மனசுக்குள்ள நினைக்கிறேன் போறான், சரி நடந்து போயிட்டு இருக்கான், எதிர்த்தாப்புல ஒரு லாரி வந்து அவன் மேல ஏறி அவர் கையும் காலும் நசுக்கிட்டா தேவையில்லையே அப்படின்னு மனசுக்குள்ள நினைக்கிறேன்னு வைங்களேன். இல்லைன்னா இவ்வளவு பெரிய கார் வாங்கிட்டானே பொறாம அந்த மாதிரி எண்ணங்கள் வருது இல்ல. அது அவ்வளவு அவனுக்கு தான். எவன் நினைக்கிறானோ, எவன் தீய எண்ணங்களை சுமக்கிறானோ பரப்புறானோ அவனுக்கு இந்த கர்மாங்கிறது மிகப்பெரிய துன்பத்தை வச்சிரும். அதாவது செயல் விளைவு தத்துவப்படி அதை நான் உங்களுக்கு எல்லாரும் புரிஞ்சுக்கிற மாதிரியான அந்த ஞான மார்க்கை தெளிவை உண்டாக்குறது தான் இந்த பதிவு. ஆமா ரைட். அப்போ செஞ்சது ஒருத்தன் கையை பிடிச்சி ஒருத்தன் கையை வெட்டினேன், அது செயல். அந்த சலனம் இந்த ஆகாஷிக் ரெக்கார்ட்ல ராஜேஷ் சார் சொல்லுவாங்க, ஆகாஷிக் ரெக்கார்டு ஆகாய பேரட்ல பதிவாச்சு. இந்த ஸ்பேஸ்ல நம்முடைய செயல்கள் பதிவாகுது. நான் உன்னை மிரட்டிட்டேன், கையை வெட்டிடுவேன்னு சொல்லி மிரட்டினேன், அந்த வார்த்தை இந்த ஸ்பேஸ்ல பதிவாகுது. ரைட் தானே? அடுத்து நான் செய்யவும் இல்லை சொல்லவும் இல்லை, ஆனா நினைச்சேன் இவன் வந்துட்டு லாரியை ரசிகனா தேவையில்ல அப்படின்னு நினைக்கிறேன். அல்லது என்ன கார் வாங்கிட்டான், வீடு கட்டிட்டான் அப்படியா அப்படின்னு மனசுக்குள்ள ஒரு புழுக்கமா நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க, பொறாமையா நினைச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க. இந்த தீய எண்ணங்கள் மூச்சு காற்று வெளியில விடுறோம்ல, அந்த தீய எண்ணங்களையும் சுமந்து கொண்டு வெளியேறிடும் மூச்சு காத்து. அப்ப ரிஜிஸ்டர் ஆயிடும் இங்க. அப்ப எண்ணத்தால் செய்யற அத்தனை கர்மாவும் இங்க ரிஜிஸ்டர் ஆகுது. சொல்லால் செய்யற பாவ புண்ணியங்கள் ரிஜிஸ்டர் ஆகுது, அதாவது வாழ்த்துக்கள் மிரட்டல்கள். செயலால் செய்யற நன்மை தீமைகளும் இங்க ரிஜிஸ்டர் ஆகுது ஆகாய பேரட்ல. ரைட். இதுக்கு நல்லா கவனிச்சுக்கணும். இந்த இடத்துல தான் நீங்க நல்லா கவனிக்கணும். தீதும் நன்றும் பிறர் தர வாரா. நீங்க நல்லா இருக்கிறீங்க அல்லது கஷ்டப்படுறீங்க அப்படின்னு சொன்னா இது யாரோ உங்களுக்கு கொடுத்தது இல்ல, இது நீங்களாக தேடிக்கொண்டதுதான். இந்த கான்செப்ட்ல நீங்க தெளிவா இருக்கணும். நான் நீங்க ஆரோக்கியமாக வாழ்வதற்கும், நீங்க மிக உயர்ந்த வாழ்க்கை வாழ்வதற்கும், மனசளவுல நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கும், நிறைய பொருளாதார வளமை பெறுவதற்கும், மேன்மை பெறுவதற்கும் நிறைய ரகசியங்கள் இருக்கு. நிறைய மந்திரங்கள் இருக்கு, நிறைய முத்திரைகள் இருக்கு, ரகசியங்கள் இருக்கு, ஞான மார்க்க தத்துவங்கள் இருக்கு. அதெல்லாம் பேச போறோம், நான் அதெல்லாம் சொல்லித்தர போறோம். ஆனா அதுக்கு எல்லாமும் பலிக்கணும்ல, பலிதமும் ஒண்ணு இருக்கு. அது அடிப்படையில் நான் சொல்லி தரது பலிக்கும், 100க்கு 100 பலிக்கும். அது மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுடைய வாழ்வு மேன்மை வருங்கிறது சத்தியமான உண்மை. இந்த விதின்னு சொல்றீங்கல்ல, விதியை மதியாலும் வெல்லலாம். அதற்கான ரகசியங்கள் தான் சித்தர்கள் சொன்ன ரகசியங்கள் தான் நான் சொல்ல போறேன். ஆனால் வெல்லவே முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, அது எங்க நிக்குதுன்னா உங்க மனசுதான் நிக்குது. நீங்க உள்ளுக்குள்ள வன்மத்தை வைத்துக் கொண்டு பிறர் மீது, அண்டை வீட்டார் மீது, அயலார் மீது, சொந்தக்காரர் மீது, நண்பர்கள் மீது, அப்ப அவன் நல்லா வாழ்றான் அப்படின்னு சொல்லி நீங்க மனசுக்குள்ள பொறாமப்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு காலம் நன்மை விளையாது. நிச்சயம். நீங்க என்ன மந்திரம் சொன்னாலும் சரி, என்ன முத்திரை போட்டாலும் சரி, என்ன விஷயம் பண்ணாலும் சரி, எந்த சுவாமியை கும்பிட்டாலும் சரி, எந்த கோயிலுக்கு போனாலும் சரி, அங்கிருந்து வரக்கூடிய அந்த சுவாமியினுடைய அருள் நீங்க உள்ள சுவாசிக்கிறீங்க, மூச்சு காற்றை இழுக்கிறீங்கல்ல, சாமியை கும்பிட்டுக்கிட்டே கருவறையை பார்த்து சுவாமியை மூலவரை தரிசிக்கிறீங்க. அப்ப கும்பிட்டுக்கிட்டே மூச்சு காற்று உள்ள இழுக்கிறீங்கல்ல, இழுக்கும் போது இறைவன் அருள் உங்க உடம்புக்குள்ள போகும். புரியுதா? உள்ளுக்குள்ள தீய எண்ணங்கள் இருந்தா அப்படியே வெளியேறிவிடும், வாபஸ் ஆயிரும். அது உங்களுடைய உடம்பில் நிலை பெறுவதற்கு உள்ளுக்குள்ள ஃபுல் அண்ட் ஃபுல் பாசிட்டிவ் தாட்ஸ் வேணும். சரிதானே? சரி, நல்லா கவனிச்சுங்க. இந்த கர்மானா என்னன்னா, நல்லது செஞ்சாலும் தீயது செஞ்சாலும் கர்மா தான். ஆனாலும் நம்ம தீயதை மட்டுமே எடுத்துக்குவோம். நன்மை செய்தால் எது செய்தாலும் 1க்கு 10ஆக உங்களுக்கு வந்துட்டு அது நன்மை செய்யும், விளைவு நடக்கும். சரிதானே? நல்லா கவனிச்சிங்களேன். இங்க பாருங்க, 3 வகையான கர்மா: சஞ்சித கர்மம், பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம். சரி, இந்த 3 வகையான கர்மா. சஞ்சிதம்னா அது இந்த உடம்பு, நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய உயிர் இருக்கு பாத்தீங்களா, அந்த உயிர் இறைவனோடு 2 கலந்திருந்தது, சிவனோடு கலந்திருந்தது. அங்கிருந்து விடுபட்டு ஒரு துளி விடுபட்டு வெளியேறி பூமியில வந்து பிறவி எடுத்திருக்கு. ஏதோ ஒரு ஆடாகவோ மாடாகவோ முதன்னு புழுவாகவோ பூச்சியாகவோ ஒரு பிறவி எடுத்தது. அப்போ அந்த சிவத்திலிருந்து வந்து ஒரு உடம்புக்குள்ள வந்துட்டு அது சீவனாயிரும். ஜீவராசிகள், வாயில்லா ஜீவன்கள்லாம் சொல்லுவோமே, அது மாதிரி சிவத்திலிருந்து வந்த ஆன்மா
ஏதேனும் ஒரு உடம்பு எடுத்து விட்டால் அது சீவனாயிரும். சரி, இப்போ அங்கிருந்து வந்து ஒரு புழுவாக பிறந்தேன். என்னுடைய உடம்புக்குள்ள இருக்கிற ஆன்மா, இப்ப இந்த ஆன்மாங்கிறத எல்லாரும் நீங்க எல்லாம் புரிஞ்சுக்கணுமே. ஆன்மான்னு சொல்றாங்களே, அந்த ஆன்மா இருப்பது உண்மையா பொய்யா? உண்மைதான், உண்மை. ஆனாலும் நீங்க ஒவ்வொருவரும் தெளிவாக அந்த ஆன்மாவை உணரணும். உணர்த்துவதற்கான முயற்சியை பண்ணுவோம். நிச்சயமா. இப்ப நான் யார் என்று நீங்க ஒவ்வொருவரும் கேட்டுக்கணும். இப்ப நமக்கு முன்னாடி கலியுகம் இருந்தது, துவாபர யுகம் இருந்தது. நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி கலியுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், கிருத்த யுகம், அப்படி கோடானு கோடி யுகாதி காலம் இருந்தது. நம்முடைய இறப்புக்கு பின்னாடி இருக்க போகுது. ஆனால் இப்போ உங்க வயசு என்னவோ ஒரு 20 வயசுன்னு வச்சுக்கோங்க. 20 வருஷமா தான் உங்களுக்கு தெரியும். 60 வயசுன்னு வச்சுக்கோங்க. 60 வருஷமா தான் உங்களுக்கு தெரியும். 600 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தீங்களா இல்லையா? இருந்தோம். மறந்துருப்போம். 5000 கோடி ஆண்டுகளுக்கு முன்பும் இருந்தோம். 60,000 எத்தனையோ கோடானு கோடி யுகாதி காலத்துக்கு முன்பும் இருந்தோம். இந்த உடம்பு இந்த குறிப்பிட்ட காலத்துல இந்த உடம்ப நமக்கு தெரியும், அவ்வளவுதான். சரிதானே? இங்க பாருங்களேன், அதை நான் எளிமையா நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்ல போறேன். நான் யார் என்பதை உணர்வதற்கு ஒருத்தர் என் கையை இறுக்கமா பிடிச்சிருக்காரு. யாரை பிடிச்சிருக்காரு? சுவாமிநாதன் ஐயாவை பிடிச்சிருக்காரு. நான் ஒரு அருவாளை எடுத்து என் கையை துண்டாக்கிட்டேன், வெட்டிட்டேன், தூரமா போய் நிக்கிறேன். அவர் பிடியை விடல, ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு, அவர் பிடியை விடல. இப்ப எதை பிடிச்சிருக்காரு? என்னோட கை தான் அது. இது என் கை தானே தவிர இது அல்ல நான். இது என் கை, இது என் காது, இது என் உடம்பு. இதை தாண்டி உள்ளுக்குள்ள நான் ஒண்ணு இருக்கு. அந்த நான் யார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளணும், நல்லா புரிஞ்சுக்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ விஞ்ஞானம் ஒத்துக்குதா? அப்போ இதுக்கும் விஞ்ஞானத்தையும் பக்கத்துல வச்சுக்குவோம். ஆன்மா அழிவற்றது சித்தர்கள் சொல்றாங்க. விஞ்ஞானம் ஒத்துக்குதா? மெய்ஞானம் சொல்லுது அப்படி. விஞ்ஞானம் சொல்லுதா? ஒத்துக்க முடியாது. என்னது? ஆன்மாவை காட்டு, இங்க பாரு, நான் ஹார்ட்டை காட்டுறேன், லங்ஸை காட்டுறேன், லிவரை காட்டுறேன், கிட்னியை காட்டுறேன், ஆன்மாவை காட்டு அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. ஐயா, அதை காட்ட முடியாது, அதெல்லாம் முடியாது, ஒத்துக்க முடியாது. ஏதாவது ப்ரூவ் பண்ணாதான் நாங்கள் ஒத்துக்குவோம். ப்ரூவ் பண்ணாதான் ஒத்துக்குவோம். ப்ரூஃப் இல்லையே, என்ன செய்யுது இப்போ அப்படின்ட்டு அந்த காலத்துல சித்தர்கள் இதை ஒவ்வொருவரும் தானாக உணர்ந்தால்தான் முடியும். இப்போ அந்த ஆன்மாவை காட்டுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆன்மாவை எப்படி காட்டுறது? சரி, இப்போ விஞ்ஞானத்தின் துணைவோடவே நம்ம பார்ப்போம். இங்க பாருங்களேன், அப்படி காட்ட முடியாதுனாக்க ஆன்மா இல்லை அப்படின்னு ஒண்ணு இல்லை, உயிர்னு ஒண்ணு இல்லைன்னு அவங்க சொல்றாங்க, விஞ்ஞானம் சொல்லுது. ஆனா இல்ல. இப்ப நான் கேட்கிற கேள்விக்கு விஞ்ஞானம் பதில் சொல்லட்டும். சரிதானே? சொல்லுங்க. சரி, ஆற்றல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு விஞ்ஞானம் சொல்லுது. அது அழிக்க முடியாதுன்னு சொல்லுது. எனர்ஜி cannot be destroyed. அது ஆக்க முடியாதுன்னு சொல்லுது. or created. ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, அது நிலையானதாக இருக்குன்னு சொல்லி விஞ்ஞானம் சொல்லுது. அப்ப நிலையானதாக இருக்குன்னா அதை ஆக்க முடியாதுன்னா அதை யாரு ஆக்குனது? சரி, ஆக்கியாச்சு, இருக்கு, அதை யாராவது அழிக்க முடியாதுன்னு சொல்லுது விஞ்ஞானம். ரைட் தானே? சரி, அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு ஆற்றல் இன்னொரு ஆற்றலாக வெளிப்படும். இப்போ நிலையாற்றல் இயக்க ஆற்றலாக மாறும், இயக்க ஆற்றல் ஒளி ஆற்றலாக மாறும், மின்னாற்றலாக மாறும், மின்னாற்றல் ஒளி ஆற்றலாக, வெப்ப ஆற்றலாக, குளிர் ஆற்றலாக, இயக்க ஆற்றலாக, இப்படி பல்வேறு ஆற்றலாக வடிவெடுக்கும். சரி, இப்ப இதெல்லாம் ரைட்டுங்க. இப்போ நல்லா கவனிச்சுக்குங்க, அந்த ஆற்றலை கண்ணால் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. முடியாது. சரி, இப்போ நான் கேட்கிறேன், இந்த கையை அசைக்கிறேனே, இப்ப நான் எந்த ஆற்றலை வெளிப்படுத்துறேன்? இயக்க ஆற்றலை வெளிப்படுத்துறேன். இந்த பேசுறேனே, எந்த ஆற்றல் வெளியாகுது? ஒலி ஆற்றல். ஒலி ஆற்றல், சவுண்ட் எனர்ஜி வெளிப்படுது. ரைட். இப்போ எனக்கு இப்போ பேசினபடியே உட்காந்துருக்கேன், ஹார்ட் ஸ்டாப் ஆயிட்டு, சிவசிவா இருக்கட்டும், சும்மா ஒரு உதாரணத்துக்காக நம்ம உயிர் போயிடுச்சு எனக்கு, அப்படி வச்சுக்குவோம். இப்போ என்னால கையை அசைக்க முடியுமா? பேச முடியுமா? முடியாது. அப்போ இந்த இயக்க ஆற்றல் வெளிப்படவும் இந்த ஒளி ஆற்றல் வெளிப்படவும் அடிப்படையாக உள்ள இருக்கிறது உயிர் ஆற்றல். அதைத்தான் சித்தர்கள் ஆன்மான்னு சொல்றாங்க. சரி, அப்ப அந்த இப்ப விஞ்ஞானம் என்ன சொல்லுது? உயிர் ஆற்றல்னு வச்சுட்டோம். ஆற்றலை ஆக்கவும் முடியாது, அழிக்கவும் முடியாது, அது நிலையானது. இந்த உடம்பினுடைய பிறப்பிற்கு முன்பாகவும் இந்த உடம்புடைய இறப்புக்கு பின்னாடியும் யுகாதி காலம் இதற்கு அழிவே கிடையாது.
சூப்பர். சரிதானே? அப்படி ஆரம்பத்திலிருந்து இப்போ அந்த இப்போ அது பரமாத்மா, இது ஜீவாத்மா, உடம்புக்குள்ள வந்துட்டா ஜீவாத்மா. இப்ப இது உயிராற்றல்னு சொன்னா அது இறையாற்றல். அப்போ அந்த இறையாற்றலிருந்து வந்த சிவத்திலிருந்து வந்த சீவன் இந்த உடம்பு. சரி, இப்பதானே இப்ப நான் மனுஷனா வந்திருக்கேன். இதுக்கு எப்போ வந்திருக்கேன்? கோடானு கோடி ஆண்டுகளுக்கு, ஒரு ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பாகவே நான் வந்துட்டேன். எங்கிருந்து? சிவன் இருந்து வெளில வந்துட்டேன். வந்து ஒரு புழுவாக பிறந்து கொஞ்ச நாள் வாழ்ந்து செத்துட்டேன். அப்புறம் ஒரு பூச்சியா பிறந்து கொஞ்ச நாள் வாழ்ந்து செத்துட்டேன். அப்புறம் ஒரு நாயாக பிறந்து கொஞ்ச நாள் வாழ்ந்து, அப்புறம் ஒரு நரியாக பிறந்து, ஒரு மானாக பிறந்து, ஒரு மயிலாக பிறந்து, பிறந்து செத்து பிறந்து செத்து பிறந்து செத்து பிறந்து செத்து எவ்வளவு 1000 ஆண்டுகள் ஆச்சுன்னு தெரியல. இப்பதான் எனக்கு புரியுது, என் ஆன்மா போய் சேர வேண்டிய இடம் சிவகலம், முக்தி, மோட்சகதி. ரைட்டு. ஆனா இப்போ அங்கிருந்து முதல்ல புழுவாக நான் பிறந்ததாக சொன்னேன்ல, அப்போ அங்க இன்னொரு புழுவை கடிச்சிருப்பேன், அந்த பாவம் சேர்ந்திருக்கும். அதற்காக மீண்டும் ஒரு பூச்சியாவ பிறவி எடுத்திருப்பேன். அதுக்கப்புறம் ஒரு மானாக பிறவி எடுத்திருப்பேன். ஒரு மானோட கொம்புக்குள்ள கொம்பை விட்டு உடைச்சிருப்பேன். அப்ப அந்த பாவத்துக்காக மீண்டும் ஒரு மயிலாக பிறந்திருப்பேன். அப்போ ஒவ்வொரு பிறவியாக பிறந்து செத்து வந்துச்சு இல்லையா? அந்த ஒவ்வொரு பிறவிலையும் செஞ்சுக்கிட்டே வந்த ஒட்டுமொத்த பாவத்தையும் திரட்டுனா அதுக்கு பேர் தான் சஞ்சித கர்மம். உங்களுக்கு புரியுதா? புரியுது. என்னுடைய ஆன்மா சிவத்திலிருந்து புறப்பட்டு சீவனாக என்னைக்கு மாறியதோ அதிலிருந்து எத்தனை 1000 பிறவிகள் பிறந்து செத்து வந்தனோ, ஒவ்வொரு பிறவிலையும் எவ்வளவு பாவத்தை செஞ்சனோ அதையெல்லாம் ஒன்று திரட்டுனா அதுக்கு பேரு சஞ்சித கர்மம். ஓகே. அதுல 1% எடுப்போம். ஒட்டுமொத்த பிறவிகளுடைய பாவத்துல இருந்து 1% எடுத்தா இதற்கான தண்டனை தான் நம்முடைய ஆயுட்காலம். இதுக்கான தண்டனை இருக்கு. அப்ப இந்த சஞ்சித கர்மத்தை வைத்துதான் மீண்டும் இது குரங்கா பிறக்கணுமா, மானா பிறக்கணுமா, மயிலா பிறக்கணுமா, யாரா பிறக்கணும்னு இது முடிவு பண்ணுது. இந்த சஞ்சித கர்மம் தான் முடிவு பண்ணுது. இந்த சஞ்சித கர்மம் குரங்கா பிறக்கணும்னு முடிவு பண்ணிட்டா இந்த குரங்குக்கும் இந்த குரங்குக்கும் அப்பாவுக்கும் பையனுக்கு மனைவிக்குமாக இது பிறக்கணும் என்று இயற்கை தீர்மானிக்குது. அப்ப இன்னொரு குரங்கு குட்டியாக பிறந்துட்டான்னு வச்சுக்கோங்க. பிறந்த பிறகு அந்த அம்மா அதோட அப்பா அம்மா அவங்களுடைய அப்பா அம்மா என்று 7 தலைமுறை, அந்த அப்பா குரங்கு அதனுடைய 7 தலைமுறை அப்பா அம்மா, இவங்கெல்லாம் இப்போ வேற குரங்கு புராண்டி இருப்பாங்க, கழிச்சிருப்பாங்க, போயிருப்பாங்க. சோ அந்த பாவத்தை எல்லாம் சேர்த்தா ஒட்டுமொத்தமா சேர்த்தோம்னா அதுக்கு பேரு பிராரப்த கர்மா. மனுஷங்களுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மனுஷங்களுக்கு அப்படித்தான். ரைட் தானே? அப்போ ஒரு குழந்தையா பிறந்தாச்சு, சஞ்சித கர்மத்தை வைத்து இந்த அப்பாவுக்கும் இந்த அம்மாவுக்கும் குழந்தையாக பிறக்க கடவுது, அதுதான் விதி. பிறந்தாச்சு. பிறந்த பிறகு ஒட்டுமொத்த பாவத்திலையும் சஞ்சித கர்மத்திலையும் 1% எடுத்துக்கிட்டோம். அந்த பாவத்துக்கான துன்பத்தை அனுபவிக்கணும். இதுதான் நியதி. ரைட்டு. இப்போ அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் முன்னோடி உள்ள 7 தலைமுறைக்கு உண்டான பிராரப்த கர்ம பதிவுகள்ல இருந்து ஒட்டு மொத்தமா எடுத்து அதுல இருந்து 1%. இந்த சஞ்சித பிராரப்த கர்ம பதிவுக்கான தீர்வுதான் இந்த நம்முடைய ஆயுட்காலம். அதற்கான நம்முடைய ஆயுட்காலம் தான் நம்முடைய தண்டனை காலம். உண்மை இதுதான். இன்னொன்று தெரியுமா? சொர்க்கம் நரகம் இருக்கா இல்லையா? சிவகலம் முதல்ல சொன்னல, அது சொர்க்கம். வீடு முக்தி வேறு, வீடு பேரு முக்தி மோட்சகதி. இந்த நரகம்ங்கிறது இருக்கு இல்லையா, அது எங்க இருக்கு? இந்த வாழ்ந்துட்டு இருக்கோம். பூமி தான் நரகம். இங்க பூமியில பிறந்த எவரும் முழு திருப்தியாக முழுமையான பேரின்பத்தோடு அப்படி வாழ்வதே இல்லை. ஏதோ ஒரு குறை, ஏதோ ஒரு மனக்கவலை, ஏதோ ஒரு கஷ்டம், இதெல்லாம் சரி, இதெல்லாம் சஞ்சித பிராரப்த கர்ம பதிவுகள் இருக்கும். ஆனால் இறைவன் எப்படி போட்டிருக்கான்னா, எது ஒன்னையும் ஈஸியாக நீங்கள் தீர்த்து கொண்டு அந்தந்த ஒரு வழி வருதா அன்னைக்கு வரைக்கும் அடுத்த நாள் அது தானா சரியாகும் என்று அது போன்ற வகையில தான் உங்களுடைய கர்மா, உங்களுடைய துன்பம் தீர்மானிக்கப்படுகிறது. ஹெவி, அதை தாண்டி அதிக அளவுல துன்பத்தை அனுபவிக்கிறீங்கன்னா இந்த பிறவியில நீங்க செய்வீங்க பாருங்க. இப்ப நம்ம பிறவி எடுத்து வந்துட்டோம், அது ஆகாமிய கர்மம்னு பேரு. இந்த ஆகாமிய கர்மத்துல நீங்க செய்யற பாவம் தான் 1க்கு 10 உங்களுக்கே திரும்பி அது செயல் விளைவு தத்துவம்.
ஓகே, இதுல இருந்து 1% இதுல இருந்து 1% நம்ம பர்த் கிடைச்சிருச்சு, நம்மளுக்கு இப்ப உடம்பு கிடைச்சிருச்சு. இப்ப நம்ம செய்ய போறது 10% திரும்பி வரப்போகுது. இந்த 1க்கு 10 திரும்பி வருது. நான் சொல்றது உங்களுக்கு விளங்குதா? இப்படி உதாரணத்தை சொல்லுங்க, நம்ம உறவுகளுக்கு வேற ஒரு உதாரணம் காட்டி சொல்லுங்க. அதாவது இப்ப நம்ம பிறந்துட்டேன், இப்ப நான் சஞ்சீத பிராரப்த கர்ம பதிவுக்கான தண்டனை காலம் தான் என்னுடைய ஆயுள் காலமாக தீர்மானிக்கப்பட்டது. ரைட், வந்துட்டேன். ஆனாலும் நான் கஷ்டப்படணும், துன்புறணும்னு இருந்தாலும் அங்கங்க இறைநிலை நமக்கான இளைப்பாறுதலை வைத்தே கொண்டுட்டு வருது. மேலும் 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 துன்பம். அப்படின்னா இந்த பிறவிக்கு பிறகு நீங்க எண்ணத்தாலும் சொல்லாலும் செய்யக்கூடிய அத்தனை பாவமும் செயலால் இல்ல, செயலால் செய்யற பாவம் வந்துட்டு அடுத்த பிறவிக்கானது. இப்ப இந்த பிறவியில எண்ணத்தாலும் சொல்லாலும் செய்த பாவத்துக்கு 1க்கு 10 உங்களுக்கு இந்த பிறவிலேயே அனுபவிக்கிறீங்க. ஒரு நெல்லை போட்டா எப்படி 100 மடங்கு நெல் வருது. அதுதான் இயற்கையின் இயல்பூக்க நியதி. அதாவது ஒரு நெல்லை கையில வச்சிருக்கோம், ரைட்டா? கையில காமிக்கிறேன், இது ஒரு நெல்லு. ஒரு வருஷம் கழிச்சு மீண்டும் கையை மூடிட்டேன், ஒரு வருஷம் கழிச்சு மீண்டும் காட்டுறேன், எத்தனை நெல் இருக்கும்? இப்ப இந்த நெல்லை பூமியில போட்டுட்டேன், பூமியில விதைச்சிட்டேன். இப்போ மழை பெய்யுது, முளைச்சி பயிரா வருது, விளைச்சலாகி நிக்குது 3 மாசத்துல, கதிர் வளைஞ்சிருச்சு, ரைட், அறுவடைக்கு தயாரா இருக்கு. இப்ப போய் உருவுறேன், கை நிறைய நெல் இருக்கு. ஆமா, 3 மாசத்துல பல 100 கணக்கான நெல் இருக்கு. அப்போ இதுக்கு அடிப்படைக்கு இந்த கை நிறைய நெல் இருக்கிறதுக்கு அடிப்படை வித்து எது? ஒரு நெல். 3 மாசத்துக்கு முன்னாடி பார்த்த ஒரு நெல். அப்போ 1க்கு 10க்கு 1க்கு 100ஆக நமக்கு விளைச்சல் கிடைக்குதுன்னா இதுதான் இயற்கையின் இயல்பு ஊக்க நியதி. ஓகே, அப்ப நீ நல்லது நினைச்சாலும் 1க்கு 100 வரும், தவறா நினைச்சு இல்ல தவறா சொல்ல விட்டேனாலும் அது 1க்கு 100 மடங்கு உங்களுக்கு திருப்பி வந்துடும். அப்போ நெல்ல பூமியில விதைச்சோம், நம்முடைய மனம் வாக்கு காயம் செய்யக்கூடிய அத்தனை விளைவுகளையும் இந்த ஆகாஷிக் ரெக்கார்டு, ஆகாய பேரட்ல விதைக்கிறோம், இந்த ஸ்பேஸ்ல விதைக்கிறோம். விதைச்சு அதுக்கு அதனுடைய அறுவடைகளை அதுக்கு அனுபவிக்கணுமே, பலனை அனுபவிக்கிறதுக்கு 3 மாசமோ 1 வருஷமோ 3 வருஷமோ திருப்பி வந்துடும் 1க்கு 100ஆக. நீங்க எண்ணத்தால ஒன்ன விதைச்சிட்டீங்க, அவன் வீடு கட்டிட்டானா அப்படின்னு ஒரு தீய எண்ணம் உங்களுக்குள்ள வந்துட்டு திருஷ்டியாக நீங்க உங்க மனசுக்குள்ள இருந்து வெளிப்பட்டால் அந்த துன்பத்தினுடைய 100 மடங்கு கஷ்டத்தை நீங்க தான் அனுபவிக்க போறீங்க. உங்களுக்கு புரியுதா? அப்போ அது எண்ணத்தால் செய்த பாவம், ரைட் தானே? ஒருத்தனை கூப்பிட்டு மிரட்டிட்டேன், உங்க கையை வெட்டுவேன் காலை வெட்டுவேன்னு சொல்லி மிரட்டிட்டேன், அவன் பயந்துட்டான்னு வச்சுக்கோங்க. சோ இந்த சொல்லால் விதைத்த பாவம், இதுக்கு உடம்பளவுல துன்பத்தை 1க்கு 10ஆக நீங்க தான் திருப்பி அனுபவிக்க போறீங்க. 3 மாசமோ இல்ல 1 வருஷமோ அந்த காலத்துல வந்துடும். விதையின் வீரியத்துக்கு தக்கவாறு ஒரு புளியங்கொட்டையை ஊன்னீங்கன்னா அந்த புளிய மரம் விளைச்சல் வர்றதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்? தென்னை மரம் போட்டா எத்தனை வருஷம் ஆகும்? தேங்காய் வருஷம் 5 வருஷம் ஆகும், ரைட் தானே? புளிய மரம் ஒரு 10 வருஷம் ஆகும், நெல்லுக்கு 3 மாசம் ஆகும். அப்போ விதையின் வீரியத்துக்கு தக்கவாறு நீங்க எந்த அளவுக்கு அவன் கெட்டு போகணும்னு நினைச்சு மூச்சு காத்த வெளியில விட்டீங்களோ அந்த வீரியத்துக்கு தக்கவாறு 1க்கு 100ஆக 10ஆக 100ஆக உங்களுக்கே விளைச்சல் வந்துடும். காத்திருக்கணும் 3 மாசத்துல இருந்து 3 வருஷத்துக்குள்ள நீங்கள் அதற்கான பலனை துன்பத்தை அனுபவிச்சே தீரணும். ஆனா அனுபவிக்கிறது தெரியாது, நம்ம அன்னைக்கு போட்ட எண்ணம் தாங்கிறது. அங்கதான் சூட்சுமத்தை வச்சிருக்காங்க, அங்கதான் இருக்கு சூட்சுமம், ரைட் தானே? அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, நான் ஒண்ணுமே செய்யலையே, ஆமா நான் நல்லதுதானே நினைச்சேன் எல்லாத்துக்கும் அப்படிம்பாங்க. ஆமா, ரைட், அதுதான் சரியா. அப்போ இந்த எண்ணம் சொல் செயல் இந்த 3லும் நீங்க வந்துட்டு ரொம்ப கவனமாக இருக்கணும். முடிஞ்சா நன்மையை செய்யணும், நன்மையை நினைக்கணும், நிச்சயமா நல்லதை செய்யணும், நல்லதை நினைக்கணும், நல்லதை சொல்லணும். சரி, இப்ப நல்லா இப்ப இந்த இடத்துல நல்லா நீங்க கவனிச்சீங்களேன். இந்த எண்ணத்தால் செய்யற விஷயம், சொல்லால் செய்யற விஷயம், செயலால் செய்யற விஷயம், இந்த 3 போச்சு. இந்த 3 இருக்கு. துன்பமும் நீங்க பாவத்தை செய்யறது 3 வகையா செய்றீங்க, எண்ணத்தால் சொல்லால் செயலால். நீங்க அதனுடைய பலனையும் அனுபவிக்கிறது 3 வகையா. மனத்தளவுல துன்பம், உடம்பு அளவுல துன்பம், அப்புறம்